நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கூடி வந்திருக்கிறதான சகோதர சகோதரி யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நாளிலும் கூட சகோதரர் அறிவித்த பிரகாரமாக நாங்கள் பார்க்க வேண்டிய தலைப்பு பார்த்திங்கன்னா, குளிர பண்ணுகிறவர் யார் என்ற தலைப்பின் மத்தியில் கூட நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மையமாக வச்சு சிறிது நேரம் நம்ம கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம ராஜா செய்வோம். இப்போ படிச்சிடலாம் வசனம். கோடை காலத்தில் உடைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நம்ம வேறு பாடம் தியானிக்கலாம்னு நினச்சோம். ஸோ அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இந்த பாடத்தை நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இது மேக்சிமம் இது ஒரு புதிய பாடங்கள் மேக்சிமம் இல்லை. இது ஏற்கனவே நம்ம எடுத்த பாடம் தான். ஆனால் யாரும் இந்த பாடம் கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம இது எடுக்கிறப்ப இந்த பாடத்தை எடுக்கிறப்ப 4 ரோட்டில் எடுத்தோம். அப்போ 2 பேர் தான் கேட்டாங்க. பரவாயில்ல, இப்போ எத்தனை பேர் கேட்குற தேவனுடைய கிருபையினால். அப்போ நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு விஷயத்த. இப்போ கோடை காலம் அப்படின்னாவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கோடை காலம்னா என்னது? வெயில் காலம். வெயில் காலம். கோடை காலத்துக்கு வேறு என்னென்னலாம் சொல்லலாம்? வெப்பம் காலம், வெக்கை, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். இப்போ நம்ம கோடை காலத்தில் பைபிள் ரீதியாக நம்ம வச்சுக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். இப்போ கோடை காலத்தில் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம லிட்டரலாக எடுத்துக்கலாம். லிட்டரலாக நம்ம கோடை காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணியே சேவிப்போம், அதிகமாக குடிப்போம். ஆமாம், ஏன்னா கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் சோர்வு அதிகமாகும், வேர்வை அதிகமாக வரும். அதனால் நீர்ச்சத்து நம்மளுக்கு என்ன ஆகும்? ரொம்ப கம்மியாகும். அதனால் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த கோசா பழம், இந்த மாதிரி நொங்கு, இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்கன்னு பார்க்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு லிட்டரலாகவே நம்ம உடலுக்கு இதை நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக வருது நம்ம பார்க்குறோம். இதே ஆவிக்கு ரீதியாக கோடை காலத்தில் நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஏன்னா இது வசனம் இருக்கிறதுனால தான் நான் கேட்குறேன். நான் எது புதுசாக கேட்கல. கோடை காலத்தில் நம்ம என்ன கேட்கலாம்னா என்ன எடுத்து வைக்கலாம்? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலட்சியை உண்டாக்குகிற மகன். அப்போ மற்ற காலத்தில் சேர்க்கக்கூடாதா? மழை காலத்தில் சேர்க்கக்கூடாதா? இலையுதிர் காலத்தில் சேர்க்கக்கூடாதா? வசந்த காலத்தில் சேர்க்கக்கூடாதா? அது என்ன கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன்? சரி, ஓகே. இப்போ கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்திலே தூங்குகிறவன் லட்சை உண்டாக்குகிற மகன் வருது. இப்போ நம்ம கோடை காலத்தில் என்ன சேர்க்கலான்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? தானியத்தை சேர்க்கலாம். வேற இதை நம்ம லிட்டரலாகவே வச்சுக்கலாம். காவிக்கு ஒரு இதை நான் கேட்குறேன். நம்ம லிட்டரலாகவே நீங்கள் முன்னாடி பதில் சொல்லிட்டீங்கல்ல, கோடை காலத்தில் சேர்க்கிறவ புத்தியுள்ள மகன் அப்படின்னு வருதுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த வார்த்தை நம்ம லிட்டரலாகவே எடுத்துக்கலாம். இப்போ ஆவிக்கு ஒரு இதே நம்ம கேட்டால் என்ன சொல்லலாம்? கோடை காலத்தில் நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம்? சத்திய வசனத்தை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சத்திய வசனத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது? நம்மளுக்கு தான் சத்திய வசனம் எல்லாமே தெரியுமே. எப்படி சேர்த்து வைக்கிறது? இருதயத்தில் வச்சுக்கிறோம். இருதயத்தில் சேர்த்து வச்சா முடிஞ்சு போச்சு கான்செப்ட், அவ்வளோதான். அதுதான் கான்செப்ட் வருதுன்னு பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த நீதிமொழிகள் 30 25 நம்ம படிக்கலாம். எறும்பு அங்கே சொல்லுது. நீதிமொழிகள் 30 25. அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். ஓகே, இப்போ அற்பமான ஜந்துவாக இருந்தோம். எது? எறும்பு வருது. எறும்பு என்ன சேர்த்துது? ஆகாரத்தை சேர்த்துன்னு பார்க்குது. எறும்புக்கு ஆகாரம் என்னது? இல்லை, எனக்கு தெரியாது. அதனால தான் நான் கேள்வி கேட்டு நானும் கற்றுக்கிறேன். தானியம் சேர்க்கும். அரிசியா? சக்கரை, அரிசி, இதெல்லாம் சேர்ந்து பார்க்குறோம். சரி, இது எறும்புக்கு சேர்க்குது. எறும்பு பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் தான் சேர்க்க வருது. ஏன்னா மழை காலத்தில் சேர்த்து வைக்க முடியாது, வீணாகிரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆகாரத்தை சேர்க்குதுன்னு சொல்லலை. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஆகாரம்னா நம்ம எதை சொல்லலாம்? ஆகாரன்றது விஷயம் பல வார்த்தை சொல்லப்படுகிறது. இப்போ உதாரணம் ஆகாரம்னா நம்மளுக்கு என்ன சொல்லலாம்? சத்திய வசனம் ஆகாரம்னு சொல்கிறோம். இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட ஆகாரம்னு கேட்டால் என்ன சொல்லுவார் அவர்? அதுதான் முக்கியம். புரியுதுங்களா?
இப்போ பிதாவினுடைய சித்தம் செய்து அதை நம்ம படிச்சிடலாம். யோவான் 4:34. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம ராபோஜனில் தான் குறித்து பார்க்கும்போது என்னுடைய ரத்தம், என்னுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெய்யான போஜனம், அதெல்லாம் ஒரு ஆங்கிலம் வருதுன்னு பார்க்குறோம். இது எல்லாமே டோட்டலாக எங்கே வந்து முடியுது? இது எல்லாமே பிதாவினுடைய சித்தத்துக்கு உட்பட்டு முடியுது நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோடை காலத்தில் என்ன சேர்த்து வைக்கணும்னு கேட்டால் என்ன சேர்த்து வைக்கணும்? பிதாவினுடைய சித்த செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக வருதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கோடை காலத்தில் வருதில்ல, இப்போ இந்த கோடை காலம்னா நம்ம உதாரணத்துக்கு லிட்டரலாக நம்ம கோடை காலம்னு பார்க்கலாம். இப்போ ஆவிக்குரிய ரீதியாக கோடை காலம்னா நம்ம எதை சொல்லலாம்? சத்திய பற்றாக்குறைவர்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு இப்போ நம்மளுக்கு உண்மை சத்தியங்களை அறிஞ்சு கொண்டு இருக்கிறோம்ல, நம்ம எடுத்துக்கலாம். இது நம்மளுக்கு கோடை காலமாக எப்படின்னு வச்சுக்கலாம். உண்மை சத்தியங்களை இப்போ அறிஞ்சிருக்கிறோம் நம்மளுக்கு, இது கோடை காலமாக எந்த காலம்னு சொல்லலாம்? இப்போ கோடை காலம்னா வெப்பம். வெப்பம்லாம் கேட்டீங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பகல் காலம்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோ. இப்போ உண்மை சத்தியங்களை அறிஞ்சு கொண்டவர்களுக்கு நம்மளுக்கு இது என்ன காலம்? ரா காலமா இல்லை பகல் காலமா? இது எப்படின்னு கேட்குறேன். ஆ புரியல. ஆவிக்கு ஒரு இதை தான் கேட்குறேன். பகல் காலம் வருதுன்னு பார்க்குறோம். இப்போ உண்மையானதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கோடை காலம்னு வருதுல்ல, இந்த கோடை காலம் நம்மளுக்கு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா வெப்பம் பகல் காலம்னு வருது. ஆனால் இந்த கோடை காலத்தில் நம்ம என்ன, இது உதாரணத்துக்கு 1000 ஆண்டு அரசாட்சி வந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? அது வந்து டோட்டலாக ஃபுல்லாக பகல் காலமாக ஆகுது. ஆனால் இப்போ நம்மளுக்கு எப்படி இது? இப்போ நம்மளுக்கு இரவு காலமா? உண்மை சக்தி அறியாதவங்களுக்கு தான் அது இரவு காலம். உண்மை சக்தி அறிஞ்சவர்கள் நம்மளுக்கு, உதாரணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பகல் காலமாக இருக்க மட்டும் நான் என்ன செய்யணும்? என்னுடைய கிரிகளை செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு பிதாவும் குமாரனை அறிஞ்சிருக்கிற நம்மளுக்கு பகல் காலமா இரவு காலமா? பகல் காலம் தானே, இல்லை இரவு காலமா? பகல் காலம் தானே. அப்போ கோடை காலமா பகலா இரவா? பகல் தானே. சுத்தி அதே சுவிசேஷனா யாருன்னா வசனத்தை அறியாதவங்களுக்கு அது இரவு, வசனத்தை அறிஞ்சவங்களுக்கு, வசனத்துக்கு அறிஞ்சவங்களுக்கு வசனத்தைப்படி நடந்தால் அது என்னது? பகல். வசனத்தைப்படி அறிஞ்சு வசனத்தைப்படி நடக்க இருந்தால் அது அவங்களுக்கு என்னது? அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. அவர் தான் சொல்கிறார், நீங்கள் குருடராக இருந்தால் என்ன சொல்கிறார்? அப்போ பரிசேயர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் குருடராக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீங்க, நீங்கள் காண்கிறதுனால என்ன ஆகுது? உங்கள் கண்கள் குருடராக்கப்பட்டிருக்குது. அப்படியே வருது நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோம், அடுத்த இது நம்ம பார்க்கும் பொழுது உறைந்த மலையின் குளிர்ச்சின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உறைந்த மலை அப்படின்னா என்ன? உறைந்த மலை அப்படின்னா என்ன? உறைந்த மலை அப்படின்னா நம்மளுக்கு என்ன குறிக்கும்? உறைந்த மலையின் குளிர்ச்சின்னு வருதுன்னு வச்சுக்கோ. உறைந்த மலை அப்படின்னா என்ன? புரியலைங்க சிஸ்டர். இல்லை தேவவாசம். உறைந்த மலை அப்படின்னா லிட்டரலாக நம்ம என்ன சொல்லலான்னு கேட்கலாம். இல்லை அதில் உறைந்த மலை அப்படின்னு வருது. பரலோகத்தை அது ஓகே. உறைந்த அது மலைன்னு சொல்லுது. இது அப்படியே நம்ம நீதிமொழிகள் இதில் படிக்கலாம். பார்த்தீங்களா, திருவெளியத்தில் படிக்கலாமா? 25:13. 25:13. ஒருத்தர் பரிசுத்த பைபிள் எடுத்துங்க. 25:13 திருவெளியத்தில் எடுத்துங்க. பரிசுத்த பைபிள் ஒருத்தர் எடுத்துங்க. அந்நியருடைய கடனுக்காக 25:13 சிஸ்டர். நீதிமொழிகள் 25:13. குளிர்ந்த பானம் கோடை காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே உண்மையான தூதர் தம்மை அனுப்பினவருக்கு இருப்பார். அவர் தம் தலைவருக்கு புத்துயிர் அளிப்பார். இப்போ உறைந்த மலைன்றது வந்து திருவிளையத்தில் நம்மளுக்கு என்ன சொல்லுது? குளிர்ந்த பானம். கரெக்டா? குளிர்ந்த பானம் கரெக்டாக இருக்குமா? டிரான்ஸ்லேஷனில் கேட்குறேன். சரி, இதே நம்ம பரிசுத்த பைபிளில் படித்தா இல்லைங்களா? சரி, ஓகே, நானே படிச்சுக்கிறேன். அதாவது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையுரிய தூதன் அவரை அனுப்பினவருக்கு பயனுள்ளவராக இருப்பார். அவர் வேணி காலத்தில் அறுவடையின் போது கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீரை போன்றவர் அப்படின்னு வருது நம்ம பார்க்குறோம். இப்போ உறைந்த மலை அப்படின்னு வருதில்ல, உறைந்த மலைன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா உண்மை அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குளிர்ந்த தண்ணீர் வருதுன்னு நம்ம பார்க்குறோம்.
இப்போ குளிர்ந்த தண்ணீர்னு வருதில்ல, இந்த உறைந்த மலையினுடைய மற்ற வசனத்தில் நீங்கள் குறித்து பார்க்கும் பொழுது அது ஒரு அடையாளம் கொடுக்குது. என்ன அடையாளம் கொடுக்குது? இப்போ உறைந்த மலைன்னு வருதில்ல, அது குளிர்ந்த தண்ணின்னு மற்ற நமக்கு டிரான்ஸ்லேஷனில் கொடுக்குது. அந்த குளிர்ந்த தண்ணின்னு வருதில்ல, ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பனிக்கட்டியாக இருந்தால் அது என்ன சொல்லியிருக்கோம்? பனிக்கட்டியாக இருந்தால் உறைந்த பனின்னு சொல்லியிருக்கோம். தண்ணீர் தான் அங்கே வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தண்ணீர்னா எப்படி? இப்போ பனிக்கட்டி நம்ம கொடுக்க முடியுமா? பனிக்கட்டி நம்ம குடிக்க முடியுமா? அப்படின்னா அது அது ஐஸாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? உருகி போனதுக்கு அப்புறம் குடிக்கலாம். ஆனால் உறைந்த மலை அது கட்டி தான், அது உருகிறப்ப என்ன ஆகுது? தண்ணி ஆயிடுதுன்னு நம்ம பார்க்குறோம். சரி, அதை வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த உறைந்த மலையை பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமாக வசனம் சொல்லப்படுகிறது. அது என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சிடலாம். சங்கீதம் 51:7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அப்போ உறைந்த மலையிலும் வெண்மையாவேனா அப்போ உறைந்த மலைன்னா என்ன வருது? இல்லை பனிக்கட்டி, அதுக்கு என்ன சொல்லப்படுகிறது? உறைந்த மலையிலும். அப்போ உறைந்த மலைனா என்ன? வசனம் என்ன சொல்லுகிறது? அதான் நம்மளுக்கு முக்கியம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கூட மத்திய மார்க் 9:13 படிங்க, ஒன்றா தெரிஞ்சிடும். மார்க் 9:13. ஆனாலும் எலியா வந்தாயிற்று. மார்க் 9:9 மன்னிக்கும் சிஸ்டர், 3 சிஸ்டர், 9:3. அவனுடைய வஸ்திரம் உடைந்த மழையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. இப்போ உறைந்த மலை இங்க என்ன சொல்லுது? உறைந்த மலை இங்க என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்மை சொல்லுகிறது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? உறைந்த மலை அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லப்படுகிறதுல இந்த குளிர்ந்த தண்ணி, இந்த உறைந்த மலை எதுக்குன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடையாளம் குளிர்ந்த தண்ணிக்கு வருது. இந்த உறைந்த மலை எதை சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது எதுக்கு அடையாளம் சொல்லுகிறது? வெண்மை. வெண்மை என்பது எதுக்கு அடையாளம்? வெள்ளை. பரிசுத்தத்துக்கு அடையாளம் வருதுன்னு பார்க்குறோம். பரிசுத்தத்துக்கு, தூய்மைக்கு, இதுக்கு அடையாளம் வருதுன்னு பார்க்குறோம். இப்போ உறைந்த மலையர்னாவே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக? அது வெண்மைக்கு அடையாளம். அந்த வெண்மை எதுக்கு அடையாளம்? வெள்ளைக்கு அடையாளம். வெள்ளை எதுக்கு அடையாளம்? அது பரிசுத்தம், தூய்மை, உண்மைக்கு அடையாளமாக வருகிறது அப்படின்னு நம்ம வருது நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க நம்ம அப்படியே ஏசாயா 55:10 நம்ம படிச்சிடலாம். அந்த வெண்மை என்ன செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 55:10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஓகே, இப்போ மாரியும் உறைந்த மலை என்ன பண்ணும்? அது பரிசுத்தம், அது வெண்மைன்னு பார்க்குறோம். அது என்ன பண்ணும்? அது பூமியில் என்ன பண்ணும்? ஆகாரத்தை விளைவிக்கணும். அதான் புரியுதுங்களா? இப்போ ஆகாரத்தை விளைவிச்சா அது பேர் என்ன? உறைந்த மலை. ஆகாயத்தை விளைவிக்கலனா அது ஒன்றுமில்லாத போகிற மலை அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ஏன் சொல்லப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா உறைந்த மலை என்பது பார்த்தீங்கன்னா அது வெண்மை, அது பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் என்ன பண்ணும்? அது பூமியில் ஆகாரத்தை விளைவிக்கும். புரியுதுங்களா? இப்போ இது ஏன் சொல்லும் பொழுதுன்னா இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுகிறது. நீதிமொழிகளில் உதாரணத்துக்கு பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுகிறது. என்னன்னா ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி சொல்லப்படுறது. கோடை காலத்தில் உறைந்த மலையில் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ, இப்போ கோடை காலம்னா எது நம்மளுக்கு? வெயில் காலம், வெப்ப காலம். இது நம்ம உதாரணத்துக்கு நம்மளுக்கு எடுக்க பார்க்கும்பொழுது கோடை காலன்றது ஒரு அடையாளமாக பார்த்தீங்கன்னா அது பகல் காலம் தான். உண்மை சத்தியம் அறியாதவங்களுக்கு அது என்னது? அது இரவு காலம்னு வருது. அந்த கோடை காலத்தில் உதாரணத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பார்க்குறோம். எப்படி? இந்த வெண்மையாக, உண்மையாகவும், தூய்மையாக நம்ம வாழணும் சொல்லப்படுகிறது பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கோடை காலத்தில் நம்மளுக்கு சோர்வு வருதில்ல, இந்த கோடை காலத்தில் நம்மளுக்கு வந்து சோர்வு வருதில்ல, இந்த கோடை காலத்தில் நம்ம நல்ல கிரிகள் செய்ய முடியுமா? கோடை காலத்தில் நம்மள கிரிகள் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்ய முடியாதுன்னு சொல்கிறது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நீ கோடை காலத்தில் தான் என்ன பண்ணணும்? கோடை காலத்தில் தான் உனக்கு நீ ஆகாரத்தையே எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன் மழை காலத்தில் நம்ம எடுத்து வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் கோடை காலத்தில் தான் என்ன உனக்கு வருது? சோர்வாக இருந்தாலும் உனக்கு என்ன வருது? கோடை காலத்தில் உனக்கு கிரியை செய்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு வருது. அப்படியே வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க நம்ம அப்படியே நம்ம தொடர்ந்து படிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கலாம்.
ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இது நீதிமொழிகள் 13:17 சிஸ்டர். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டோம், கோடை காலத்தையும் பார்த்துட்டோம், உலர்ந்த மலையை குளிர்ச்சி பார்த்துட்டோம், அந்த குளிர்து. இப்போ அடுத்தது பார்க்கும்பொழுது உண்மையான ஸ்தானாதிபதினு வருதுன்னு வச்சுங்க. அந்த உண்மையான ஸ்தானாதிபதி எப்படி செயல்பாட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம குறித்து பார்க்கும்பொழுது அங்கே சொல்லுகிறது, மறுபடி படிக்கலாம் சிஸ்டர். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். இப்போ உண்மை வருதில்ல, அதாவது அந்த குளிர்ச்சி தன்மை கொடைகளாக ஒருத்தர் காட்டுறாருல, அந்த கோடை காலத்தில் ஒரு மனுஷன் வந்து உண்மை அங்கே இருக்கிறாருல, அந்த குளிர்ந்த தண்ணீரை போன்ற ஒருத்தர் காணப்படுகிறாருல, அந்த குளிர்ந்த தண்ணீருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாரு. அவர் எப்படி இருப்பார்னு கேட்டிங்கன்னா அவர் எப்படி இருப்பார்? உண்மையான ஸ்தானாதிபதி வருது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த உண்மையான ஸ்தானாதிபதி எப்படிப்பட்டவராக இருப்பார்? இங்கே நீதிமொழிகள் சொல்லுகிறது 13:17 உண்மையான ஸ்தானாதிபதி எப்படி இருப்பார்? ஔஷதம். ஔஷதம்னா என்ன? மருந்து போன்றவர். இப்போ இந்த ஸ்தானாதிபதிக்கு யார்? உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்தானாதிபதினா மற்ற இதில் மொழிபெயர்ப்பில் நம்ம என்ன சொல்லலாம்? பிரதிநிதின்னு வருதுன்னு பார்த்துக்கலாம். தமிழில் தூய தமிழில் சொன்னால் மற்ற டிரான்ஸ்லேஷன்லாம் போனால் என்ன சொல்லலாம்? ஸ்தானாதிபதினா மற்ற டிரான்ஸ்லேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா தூதுவர். டிரான்ஸ்லேஷன்லாம் அப்படி தான் வருதுன்னு நம்ம பார்க்குறோம், தூதுவர் வருதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த உண்மையான ஸ்தானாதிபதி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா எப்படிங்கிறார்? அவர் மருந்து போன்ற காணப்படுகிறார், மருந்து போன்று செயல்படுகிறவர்களான்னு பார்க்குறோம். இப்போ இந்த தூதுவர் யார் சொல்லலாம்? உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்தா. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தூதுவரா? ஏன்னா ஒரு நம்ம வசனம் படித்தா தான் உங்களுக்கு புரியும். இல்லை, ஒரே நிமிஷம். அவர் உண்மையுள்ள ஸ்தானாதிபதி தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட்டு. நம்ம தான் அடுத்தது வரணும்னு நம்ம பார்க்குறோம். ஒரு வசனம் படிக்கலாம். பிலிப்பியர் 2:25-26 நம்ம படிக்கலாம். பிலிப்பியர் 2:25-26. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்நானாதிபதியும் என் குறைச்சல்களுக்கு உதவி செய்தவனுமான எபிபிரோத்தீவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். இப்போ இந்த இடத்துல ஸ்தானாதிபதி யார்? இயேசு கிறிஸ்தா. இயேசு கிறிஸ்தா ஸ்தானாதிபதின்ற வேலை யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க சொல்லப்படுகிறது? யாருன்னு கேட்டீங்கன்னா என்னது எப்பாப்ரேத்தீது அவருதுன்னு நம்ம பார்க்குறோம். அதான் அந்த வேலையை நான் செய்யறேன்னு வரோம். ஓகே, அதை தான் சொல்றாரு. அந்த வேலைக்கு அமைச்சர்ல அந்த ஸ்தானம் யாருக்கு இப்போ கொடுக்கப்படுகிறது? பொறுப்பு. இது யாருக்கு இப்போ கொடுக்கப்படுகிறது? அதான் இந்த இடத்துல யாருக்கு சொல்லப்படுது? புரியுதுங்களா? இப்போ ஏன்னா உண்மையான ஸ்தானாபதினா நம்ம இயேசு கிறிஸ்து ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தமாக அங்கேருந்து இங்கே வந்தார். ஓகேங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அந்த வேலை செய்யணும்ல யார்? சீஷர்கள் செஞ்சாங்க. இது யான்னு சொன்னால் ஸ்தானாதிபதின்றதுனால நம்மளுக்கு அந்த வசனக்கிறதுனால யார் வருதாங்க? இப்போ உண்மையான ஸ்தானாதிபதி வருதுன்னு இப்போ ஸ்தானாதிபதி நம்ம சொல்லுவோமா சொல்லக்கூடாதா? கடவுளுடைய வார்த்தைகளை சுமந்து கொள்ளுகிறவர்கள் ஸ்தானாதிபதிகள். அவருடைய வார்த்தை சுமந்து கொள்ளுகிறவர்கள் மாத்திரம் சொல்ல முடியுமா? எப்படி? வார்த்தையின்படி மருந்து யாரு கொடுக்க முடியும்? மருந்துன்றதுனா பொதுவாகவே ஔஷதம் அப்படின்னா மருந்துனா எதை சொல்லலாம்? கடவுளுடைய வார்த்தை கொடுப்பது மட்டும் மருந்துலா? ஏன்னா நம்ம படிக்கலாம் ரோமர் 12:15 நம்மளுக்கு புரியும். இல்லை அதுக்கு முன்னாடி 26 படிச்சிருங்க. இதே வசனத்தில் 26 படிச்சிருங்க. பிலிப்பியர் 2:25 படிச்சிட்டீங்க, 26 படிங்க. அவன் உங்கள் எல்லோர் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தார். யாரு வியாகுலப்பட்டது? யாரு வியாதிப்பட்டதுக்கு இவர் வியாகுலமாக்குறாரு? யாரு? இந்த எப்பாப்ரேத்தீத்துன்னு வருதுன்னு சொல்ல, அவர் இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிறதான, இந்த மக்கத்தோனியில் இருக்கிறதான, இந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிறதான ஜனங்களை வியாதப்பட்டதுனால இவருக்கு எப்படி ஆகுதாமா? அப்படி யாராவது இருக்கிறோமா? இப்போ உதாரணத்துக்கு ஏன்னா எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொண்டு வரோம், அதனால சொல்கிறோம். மற்றவருக்கு வியாதி படுறதுனால இவருக்கு எப்படிமாக்குதான்?
உதாரணத்துக்கு நம்ம இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் படிச்சிடலாம். இதை நீங்கள் வச்சுங்க. ரோமர் 12:15 படிக்கும் பொழுது சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், ம். அழுகிறவர்களுடனே அழுங்கள். இதுக்கு பேர் என்ன? ஒருத்தர் சந்தோஷப்பட்டாருன்னா அவர் கூட சந்தோஷப்படுறதாமா, ஒருத்தர் அழுந்தாருன்னா அவர் பேர் அழுகுறாமா. இது பேர் என்ன? அவருக்கு எப்பயுமே நம்ம ஃபேவரட்டாக நடக்கிறதா அதா? அதுக்கு பேர் என்ன? மற்றவர்களை சந்தோஷப்பட்டா கூட சந்தோஷப்படுங்க, மற்றவங்க அழுந்தா ஆறுதல் சொல்லணுமா கூட அழுவணுமா? ஆனால் வசனம் அப்படியே சொல்லுது. இதுக்கு ஏன் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான ஸ்தானாதிபதி ஔஷதம்னா அவர் மருந்துன்னா, இந்த மருந்து என்ன பண்ணீங்கன்னா மற்றனுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக கருதணும். மற்றனுடைய ஒரு எப்படின்னா ஒரு வருத்தத்தை தன்னுடைய வருத்தமாக மாறணும், மற்றனுடைய சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷமாக மாறணும். இது யாரு? இது ஸ்தானாதிபதி செய்ய வேலை கிடையாது. உண்மையான ஸ்தானாதிபதியாக இருந்தால் அப்படி பண்ணுவார். உண்மையான ஸ்தானாதிபதி இல்லைன்னா என்ன பண்ணுவார்? மற்ற பிரச்சனை நான் அதாவது எனக்கு மற்றவனுக்கு வியாதி வந்துச்சு, அப்பா எனக்கு வியாதி வராமல் இருந்தால் சரிடா. மற்றவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்பா நான் தப்பிச்சிட்டேன்டா. இது வந்து லிட்டரலாக வந்து தன்னுடைய சுயமாக யோசிக்கிற மனுஷன். ஆனால் உண்மையான மனுஷன் எப்படி பண்ணுவான்? உண்மையான மனுஷன் என்ன அப்படின்னா மற்றவனுடைய பிரச்சனை. உதாரணத்துக்கு நீங்கள் உலகத்தில் ஒரு இது பார்க்கும்பொழுது மனிதன்னா யாருன்னு கேட்டால் அதாவது மற்றவனுக்கு வலிக்கிறது போல் எனக்கும் வலிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. மற்றவனுக்கு அடித்தா வலிக்கும், எனக்கு அடித்தா வலிக்கிறதில்ல. உதாரணத்துக்கு அவன் வந்து மனிதன் வந்து உலகத்தில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த உணர்வு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதா? உதாரணத்துக்கு நம்ம பேசுகிற பேச்சில், நம்ம நடக்கிற நடவையில் இது நம்ம செய்யும் பொழுது இந்த விஷயம் செஞ்சால் மற்றவங்களுக்கு வலிக்கும் அப்படின்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு காணப்படுகிறதா? இப்போ நானே வந்து ஏதாவது ஒரு கோவத்தில் பண்ணும்பொழுது அது அப்படியே எனக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம எதை செய்யும் பொழுது செஞ்சதுக்கப்புறம் கஷ்டப்பட்டான்டா அப்படின்னு நம்மளுக்கு ஃபீலிங் வருமா? அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஏன்னா உண்மையான ஸ்தானாதிபதினா அவன் என்னத்தை கொடுக்கணும்? மருந்து கொடுக்கணும். ஒரு விஷயத்துக்கு, அதாவது காயமாயிருச்சுன்னா அந்த காயத்துக்கு மருந்து கொடுக்கணும் தவிர்த்து காயம் என்ன பண்ணக்கூடாது? காயத்தை உண்டாகணும்னா அவன் பேர் ஸ்தானாதிபதியே சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு. அதெல்லாம் உதாரணத்துக்கு எப்படி கேட்டீங்கன்னா உண்மையான ஸ்தானாதிபதினு சொல்லவே முடியாது. அப்படியே வருகிறது நம்ம பார்க்குறோம். அதிலே நம்ம 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22 படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 9:22. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன். எப்படியாகிலும் அப்படி 22, 23 படிச்சிருங்க. எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதிநிமித்தமே இப்படி செய்கிறேன். அப்ப எல்லாரையுமே நான் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நான் என்ன ஆனேன்? எல்லாமே ஆனேன். யார் சொன்னது? அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. இது எதுக்கியா? எல்லாரையும் ஆதாயப்படுத்துறதுக்கு என்ன? இதுதான் மருந்துன்றது. புரியுதுங்களா? இப்போ நான் ஒருத்தருக்கு ஆதாயப்படுத்துறேன்னா அவர் சூழ்நிலையிலேருந்து அவருடைய கீழான நிலையிலேருந்து நான் போய் பார்க்கணும். அதுதான் ஆதாயப்படுத்துறது. அப்போ தான் அவருக்கு நம்ம மருந்து போட முடியும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கீழான நிலைமையில தான் நம்ம மேலான இருந்தால் அப்படி கிடையாது, அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒருத்தர் என்ன பொசிஷனில் இருக்கிறாரோ அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? அவர் பரலோகத்தில் உயர்ந்தவராக இருந்தார். என்ன பண்ணார்? தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்த்தாருன்னு. எதுக்கு? ஏன்னா அங்கே அவருடைய பொசிஷனில் வந்தால் தான் அங்கே என்னன்னு தெரியும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, குமாரனா இருந்த ஒரு பட்ட பாடுனாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். எதுக்கு? அங்கே வந்தால் தான் அவன் பொசிஷனில் வந்தால் தான் அவனுடைய நிலைமை என்னன்னு தெரியும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். எல்லா சூழ்நிலையும் பொருந்தும். அப்போ இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஔஷதம் அப்படின்னு பார்த்துக்கும் பொழுது அங்கே மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? மருந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகணும் பார்க்குறோம். இது வந்து உண்மையானதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேத வசனத்தை சொல்லுகிற ஒரு விஷயம் மாத்திரம் பண்ணாதபடிக்கு சகல காரியத்துக்கும் நான் ஒருத்தர் ரட்சிக்க போனால் நான் எல்லாத்துக்கும் எல்லாமே என்ன ஆகணும்? எல்லா நிலைமையிலுமே நான் போய் எல்லா சூழ்நிலைக்குமே உண்டாக ஒரு தகுதியை நான் ஏற்படுத்திக்கணும்னு சொல்ல வருகிறாருன்னு பார்க்குறோம். ஸோ அதை தான் அங்கே அப்போஸ்தலர் அங்கே பவுல் சொல்லப்படுகிறாருன்னு நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு நம்ம அப்படியே படிக்கலாம். தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-13. சிஸ்டர், இது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-13. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். 13 சிஸ்டர்.
நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். முதலாவது பார்க்கும்பொழுது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 சொல்கிறது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இப்போ நீங்கள் உண்மைன்னு கேட்டாவே நம்ம பார்க்குறோம், எது உண்மை? இந்த உலகத்தில் எது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை தவிர்த்து எதுவுமே எது இல்லை. அங்கே உண்மை இல்லாத நிலையை தான் காணப்படுகிறதுன்னு பார்க்குறோம். அந்த வார்த்தை கை கொள்ளும் பொழுது என்ன ஆகும்? இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இப்போ உண்மையான ஸ்தானாதிபதினு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை கொண்டு இந்த வார்த்தைக்கு சொல்லுகிற அந்த பிரகாரம் என்ன பண்ணுவார்? இந்த வார்த்தைன்னு சொல்லுகிற பிரகாரம் அப்படியே நடப்பார். உதாரணத்துக்கு அவன் ஔஷதனா அவன் மருந்து கொடுப்பாரு. உண்மையான ஸ்தானாதிபதினா செய்வார். நாம் பல நேரத்தில் நம்ம எப்படி மாறுறோம்? 13 வசனம் சொல்கிறது. பல நேரத்தில் நம்ம எப்படி மாறுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உண்மை இல்லாத நிலைமைக்கு போகிறோம். நம்ம உண்மை இல்லாத நிலைமையாக இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் உண்மையுள்ள இருக்கிறாரு. அப்போ அந்த உண்மையுள்ளவரை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நாம் எப்படி மாறுறோம்? உண்மையாக மாறுகிறோம்னு பார்க்க. அந்த உண்மையானவர் என்ன சொல்கிறாரு? மற்றவங்கள்ட்ட உண்மையானவர் என்ன சொல்கிறாரு? அந்த வார்த்தைன்னு சொல்லுகிற பிரகாரமாக நம்ம நடக்கணுன்ற பல நேரத்தில் நம்ம எப்படி நடந்தோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஏற்புரியதான வாழ்க்கையை வாழ்கிறோம். அதுதான் யோவான் 7:18 சொல்லுகிறது. யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. அப்போ சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமை தேடுகிறார்னா, பல நேரத்தில் அந்த சுய தேடுகிற விஷயம் என்ன காரணம்? இப்போ சுய மகிமை தேடுகிறோம். பல நேரத்தில் நம்ம சுயமாக தேடுகிற ஒரு விஷயத்துக்கு என்ன ஏன் நம்ம சுய தேடுகிறோம்? பெருமையா? பெருமை இது மட்டும்தான் நம்ம சுயமாக தேடுகிறோமா? நம்ம சுயமாக தேடுகிற ஒரு காரியத்துக்கு நம்ம சுயமாக ஒரு விஷயம் தரமில்ல. சுயமாக தேடுறதுக்கு நம்ம முக்கியமான காரணம் என்ன சொல்லலாம்? எதை சொல்ல அர்த்தம்? சுயமாக தேடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? நம்ம அந்த உலகத்தில் முக்கியமான, அதாவது கடவுளை வார்த்தை தவிர்த்து மற்றதுக்கு நம்ம முக்கியமாக ஒன்று கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ கடவுளுடைய வார்த்தை இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோ, இங்கே இன்னொன்று நம்மளுக்கு சுயம் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல நம்ம ஈக்குவல் நம்ம பண்ண முடியாது. ஒரு இந்த சுயம் நம்மளை ஆட்கொள்ளுதுன்னா, கடவுளுடைய வார்த்தை சொல்வதை காட்டிலும் இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் அங்கே என்ன பண்ணுது? சுயம் வந்து என்ன பண்ணுதுன்னா, கடவுளுடைய வார்த்தைகளை அற்பமாக எண்ணப்படுகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு மனசு சுயமாக தேடுகிறான்னா என்ன அர்த்தம்? கடவுள் சொல்கிற வார்த்தைகளுக்கு அங்கே முக்கியத்துவமாக கொடுக்கறதில்ல, கீழ்படுகிறதுல வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ சுயமாக அதிகமாக தேடுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அங்கே நடப்பதுக்கு அங்கே என்ன பண்ணுறாரு? அங்கே முக்கியத்துவம் கொடுக்கல. அப்போ சுயமாக தேடுகிறான், அந்த சுய மகிமை தேடுகிறான். தன்னை அனுப்பினருடைய மகிமை தேடுகிறவன் யார்? தன்னை அனுப்பினுடைய மகிமை தேடுகிறவனே உண்மையுள்ளவராக இருக்கிறான் தெரியுமா? அந்த உண்மையுள்ளவராக இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் உண்மையான ஸ்தானாதிபதி. அந்த உண்மையான ஸ்தானாதிபதி தான் யார்? எல்லாருக்கும் எல்லாருமே போகலாம். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார்ல, நான் எல்லாருக்கும் ரட்சிக்கப்படுறதுக்கு எப்படியாச்சும் நான் எப்படியாக மாறணும்னு சொல்கிறேன். யூதனுக்கு யூதனை போலவும் கிரேக்கனுக்கு கிரேக்க போலவும் எல்லாருக்கும் எல்லாருமே மாறணும்னு சொல்கிறாருல்ல. அதுக்கு என்ன சொல்லுவோம்? உலகத்தில் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னு வச்சுங்க, அது ஒத்த வேஷம், அது ஜால்ரா போகிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு காரியம் கிடையாது. மற்றவனுடைய நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறாங்க தெரியுமா? அதுதான் உண்மையான ஸ்தானாதிபதி. அது எல்லாரும் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எப்படியாக அந்த தன்மை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். யோவான் 8:50. நான் எனக்கு மகிமையை தேடுகிறது இல்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் எனக்கு மகிமை தேடுகிறதில்ல. பரலோகத்தில் உயர்ந்தவராக இருக்கிற அவரே சொல்கிறாரு, நான் மகிமை தேடுகிறதில்ல, என்னை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கே நியாயம் தீர்க்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்னா உனக்கு நம்மளுக்கெல்லாம் ஏமாத்திரம். ஏன்னா அந்த கெட்செமனே தோட்டத்தில் கூட பார்க்கும்பொழுது அவர் அந்த கடைசி நிகழ்வில் கூட அவர் என்ன பண்ணுறாரு? தேவனுடைய சித்தத்தை சரியாக செஞ்சிருக்கிறோமான்னு அவருக்கு என்ன ஆகுது? என்னதான் இருந்தாலுமே அவருக்கு அந்த ஒரு பயங்களை தோணப்படுதுன்னு பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறாரு. அப்போ அவரே நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கும்பொழுது நாம் போய் ஏமாத்துறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தருணத்தில் நம்ம மற்றவங்க நியாயம் தீர்க்கிறோமா, இல்லை என்ன பண்ணுறோம்? மருந்து கொடுக்குறோமா? நியாயம் தீர்ப்பது முடிவல்ல, அது போய்கிட்டே இருக்கும். மருந்து என்பது முடிவு, அந்த காயங்களை ஆறும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே கடவுளுடைய செயலை செய்வதற்கு அதிகமாக எல்லாத்துக்குமே தாமதமாக ஆகிறது என்ன விஷயம் என்ன தெரியுங்களா? சொல்லலாம். என்னது? கடவுளை விஷயம் அதிகமாக செய்வதற்கு தாமதமாக ஆகிறது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அது? தெரிஞ்சா சொல்லலாம். அதிகமாக செய்யாததுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. என்ன அது? அதை நம்ம தள்ளி போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஊமை விஷயமே நம்மளுக்கு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 10:26.
பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான். அப்போ பற்களுக்கு கடினா, பற்கள் உண்மைதான் நாக்கு கடிக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? ஆஹா கடிச்சிருச்சா, ரொம்ப இன்பமாக இருக்குதுடா, இன்னும் 2 தாட்டி சேர்த்து கடிப்புன்னு சொல்லுவோமா? அதே மாதிரி கண்களுக்கு புகை எவ்வளோ எரிச்சலாக இருக்கும், சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம். இப்போ சோம்பேறியும் தன்னை அனுப்பினவருக்கு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பலவிதமான தன்னத்தில் நம்ம கடவுளுடைய செயலை செய்வதற்கு நம்மளுக்கு என்ன காரணமாகுது? அதுதான் ரீசன். அதை தான் நம்ம தாமதம் பண்ணுறோம். அதை தான் அந்த ஊமையிலே சொல்லுகிறது. என்ன ஊமையில சொல்லப்படுகிறது? இந்த ஊமையில கூட சொல்லப்படுகிறதில்ல, ஒருத்தருக்கு என்ன பண்ணிட்டாரு, அதையும் ஒருத்தர் தானந்தையும் புதைச்சி வச்சிட்டாரு. இன்னொரு ஊமையில சொல்லப்படுகிறது என்ன பண்ணுறாரு? இந்த ஊமையை குறித்து சொல்லும்போது தானந்தை புதைச்சி வச்சிரு ஒருத்தர், அதாவது நீ விதைக்காத இடத்துல சேர்க்கிறவர் அதிக இடத்துல இடத்துல கடினம் உள்ள மனுஷன் சொல்கிறாரு, அது ஒரு இடத்துல. ஆனால் தானஞ்சை குறித்து பார்க்கும்பொழுது கடவுளுடைய செயலை செய்வதற்கு என்ன பண்ணுறாரு? எஸ்கியூஸ் கேட்குறாங்களே தெரியுமா ஒரு இடத்துல. அதை நான் ஒருத்தருக்கு என்ன பண்ணிட்டேன், வயலுக்கு போயிட்டேன். ஒருத்தர் என்ன பண்ணிட்டேன், நான் வியாபாரத்துக்கு போயிட்டேன். உண்மையிலுமே அவர் வயலுக்கு வியாபாரத்துக்கு போனாங்களா அப்படின்னா அது கிடையாது. அதுக்கு ரீசன் என்ன? அது மேலே எனக்கு விருப்பம் இல்லை, அதுக்கு வரத்துக்கு என்ன தனம், எனக்கு சோம்பேறித்தனம், அவ்வளோதான் ரீசன். புரியுதுங்களா? இப்போ நம்ம அனுப்பினவருக்கு குளிர்ச்சியாக இருக்கிறோமா, நம்ம அனுப்பினவருக்கு சோம்பேறியாக இருக்கிறோமா? கடவுள் நம்ம தெரிஞ்சு கொண்டது நிமித்தம் மற்றவர்களுக்கு நம்ம உதவிகரமாக இருக்கிறோமா, கடவுள் நம்ம தெரிஞ்சு கொண்டதுக்கு நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறோமா? கடவுள் நம்மளை தெரிஞ்சு கொண்டதுக்கு மற்றவங்களுக்கு மருந்தாக ஔஷதமாக இருக்கிறோமா, கடவுள் நம்மளை தெரிஞ்சு கொண்டதுக்கு நம்ம ஒன்று செய்யாத செயலைக்காக மந்தமாக இருக்கிறோமான்றதை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ பற்களுக்கு கடி எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு எரிச்சலும், கண்களுக்கு இது எவ்வளோ எரிச்சலும் இருக்குதுமோ, அந்த மாதிரி தேவன் நம்மளுக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் அந்த அந்த விஷயத்தை நம்ம சரியாக செய்யலாம். நம்ம எப்படி இருப்போம் தேவனுடைய பார்வையில்? ஏன்னா முன்னாடி நம்ம படுக்கும்பொழுது அவர் நம்ம வந்து மறுதளிச்சா அவர் நம்ம என்ன பண்ணுவார்? நம்ம மறுதளிச்சிட்டா அவர் நம்ம காப்பான்னு சொல்ற வசனம் என்ன தெளிவாக சொல்லுது. அவர் நம்ம மறுதளிச்சா நம்ம என்ன பண்ணுவார்? மறுதளிச்சிருவாரு. இல்லை நம்ம மறுதளிச்சுப்பேன் இருந்தாலும் நம்ம தேவனை பாதுகாத்துக் கொள்வார் அப்படின்றதெல்லாம் சரியான ஒரு பதமே கிடையாது. எப்படி? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டீங்கன்னா ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், அங்கே வருது நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம அனுப்பிறவனுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிற பண்ணிங்கன்னா உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாக நம்ம செயல்படணும் அப்படியே வருது நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, படிக்க நம்ம எஜமானங்களை மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். மத்திய 6ஆம் அதிகாரம் 24. இந்த நீதிமொழிகள் நீங்கள் பார்க்கும்பொழுது கூட 25:13 பிடிச்சி பார்க்கும்பொழுது கூட அங்கே உண்மையான ஸ்தானாதிபதி தன்னை அனுப்பினவர் இருப்பார். அவர் யார், என்னன்னு சொல்லுகிறது? அங்கே எஜமானை குறித்து பார்க்கும்பொழுது பன்மையில் வருதா உண்மையில் வருதா? 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவரை சிநேகிப்பார், அல்லது ஒருவரை பற்றி கொண்டு மற்றவரை அசட்டை பண்ணுவார். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஓகே. இப்போ ஏன்னா அங்கே எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான்னு வரல. மத்திய வந்து 25:13 பார்த்தீங்கன்னா எஜமானுடைய ஆத்மாவை குளிர பண்ணணும்னு வரல, எஜமான்களுடைய ஆத்மா. எஜமானங்கள்லாம் அப்போ என்ன சொல்லுதாங்க, பன்மையில் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஏன்னா இப்போ இந்த வசனத்தை நம்ம வச்சுக்கலாம். மத்திய 6ஆம் அதிகாரம் 24 வசனத்தை பார்க்கும்பொழுது 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய வருதுன்னு பார்க்குறீங்களா? இப்போ இந்த 2 எஜமானுக்கு இந்த 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யும்போது குளிர பண்ணலாம் காணப்பட முடியுமா? அனலும் இல்லை குரலும் இல்லை வெளுவெறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வருதுன்னு இப்போ பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த 2 எஜமானில் வருதில்ல, இந்த 2 எஜமானு ஒன்று வரும்பொழுது ஒன்று என்ன சொல்கிறது? யார்? ஒன்று கடவுளை, இன்னொன்று சாத்தானா? உலக பொருளை வருதுன்னு பார்க்கலாம். இந்த உலக பொருளை நீங்கள் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மற்ற ஆங்கிலத்தில் மற்ற மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பண செல்வம் வரும் அப்படின்னு இப்போ பார்க்குறோம். இப்போ இது ஏன் உதாரணத்துக்கு பார்க்கும்பொழுது பணம் வந்து இந்த உலகத்தில் இப்போ இது நன்மைக்கு எதுவாக செயல்படுதா தீமைக்கு எதுவாக செயல்படுதான்னு என்ன சொல்கிறான்? அதிகம் பதம் நன்மைக்கு எதுவாக செயல்படுதா தீமைக்கு எதுவாக செயல்படுதா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ பணம் சேர்த்தனமா வேணாமா? பண தேவைக்கு நம்ம சேர்த்துறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம சொல்கிறோம் பண ஆசையோடு சேர்த்துறோமா பண லிமிட்டாக சேர்த்துறோமா? ஏன்னா சொல்கிறோம் அது எஜமானன்னு சொல்கிறதுனால நம்ம பேசுகிறோம். புரியுதுங்களா? எஜமான ஆத்மாவை குளிர பண்ணுறதில்ல. இப்போ எஜமானன்றதுனால அந்த எஜமான பணம் வருதுன்னு இல்லை, அந்த பணம் நம்ம ஆசையோடு சேர்த்துறோமா இல்லை தேவைக்கு சேர்த்துறோமா இல்லை சேர்த்தாமே இருக்கிறோமா? எப்படி? ஆ அப்படிதான் நம்ம வாழ்கிறோமா? தேவைக்கு மட்டும்தான் சேர்த்துறோமா இருக்கிறோமா? தேவைக்கு மட்டும்தான் நம்ம சேர்த்துறோம்லாம் காணப்படுகிறோமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது.
பணம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு என்னையே உதாரணத்துக்குல, இன்றைக்கி ஒரு நாள் பணம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வராதப்பா, ஒரு நாள் உனக்கு 2,00,000 பணம் கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் வாழ்க்கையில் வந்து மாதம் ஆனால் கூட 2,00,000 சம்பாதிக்க முடியாது. நான் மாதம் சம்பாதிக்கிறது மேக்ஸிமம் சொல்ல போனால் ஒரு 25,000 30,000 தான் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு 2,00,000 கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? சரி, ஒரு நாளைக்கு வந்து தேவன்ட்ட நான் வந்து எஸ்கியூஸ் கேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். உதாரணத்துக்கு நான் என்னை தான் சொல்கிறேன், மற்றவங்கள யாரும் சொல்ல. இப்போ அந்த நிலைமையில தான் நான் என்ன சொல்லுவேன்? போயிடுவேன்னா போக மாட்டேனா? போயிடுவேன். ஆனால் உதாரணத்துக்கு பெயர் சபையில் நான் இருக்கிறப்ப நாங்கள் என்ன நம்ம சொல்லுவோம், நானும் ராஜா பிரதெல்லாம் இருக்கிறப்ப 1 கோடி ரூபா கொடுத்தாலுமே நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். உண்மையில் நாங்கள் அப்படி தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அன்னைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு என்ன இல்லை? காரணம் என்ன? அன்னைக்கு இருந்த மெச்சூர் இன்னைக்கு இருந்துச்சான்னு தெரியல. ஆனால் அன்னைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு இல்லைன்றது மட்டும் தான் எங்களுக்கு தெரியுது. அன்னைக்கு இருந்த கிரி இன்னைக்கு இல்லைன்றது மட்டும் தான் எனக்கு நல்லாவே தெரியுது. அப்போ இது ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 எஜமானுக்கு பல நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 எஜமானும் நம்ம ஊழி செய்யும் பொழுது பழைய நேரத்தில் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிட்டீங்கன்னா, இந்த 2க்குமே நம்ம ஊழி செய்கிற தன்மை உறவில் வருதுன்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது, மற்றவங்களை யாரையும் கன்ஃபார்ம் பண்ணுறதில்ல. பல நேரத்தில் அந்த 2 எஜமானும் நம்மளுக்கு வருதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்தை பார்க்கும்பொழுது இந்த பணன்றது ஒரு வகையில் நீங்கள் நெகட்டிவாக வந்தாலுமே வேத வசனத்திலேயே ஒரு சில இடத்துல பணம்னு சொல்லப்படுகிறது எங்கேயாச்சும் தெரியுமா? இல்லை, வேத வசனத்தையும் ஒரு இடத்துல பணம்னு சொல்லப்படுகிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளுக்கு பாசிட்டிவான பணம். இது ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து நீங்கள் தேவனுக்கு உலக பொருளுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுன்னா, நீங்கள் தேவனுக்கும் கடவுள் நம்மளுக்கு தந்திருக்கிற அந்த பணத்துக்கு என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலான்னு வந்து மறைமுகமாக சொல்லுகிறதுன்னு பார்த்தீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு இடத்துல தாளந்தை கொடுக்குறான்னு பார்க்குறாரு. தாளந்து கொடுத்துட்டு இந்த தாளந்தை என்ன பார்த்தீங்கன்னா புதைச்சி வைக்கிறாருல்ல, அந்த புதைச்சி வைக்கிற ஒரு இடத்துல என்ன சொல்லிருக்கீங்கன்னா, இதை வந்து என்னுடைய காசுக்கார வசத்தில் கொடுன்றாரு. அப்போ அந்த காசு என்ன சொல்லப்படுகிறதாங்க? இந்த காசு என்னன்னு சொல்லப்படுகிறதுனா, அந்த காசு பணம்னு சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? அந்த பணம் என்னது? அது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண கொடுன்றாரு. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பணன்றது வந்து தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஏன்னா உதாரணத்துக்கு நீதிமொழிகள் 15:15 நினைக்கிறேன், படிங்க, ஒரு வசனம் இருக்கும். நீதிமொழிகள் 15:15 நினைக்கிறேன், நோட் பண்ணல. சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மன ரம்மியமோ நித்திய விருந்து. ஓகே, இல்லை அதில் இந்த அதாவது ஒரு வசனம் வரும் அறிஞ்சல், அதாவது விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சை ரசம் ஜீவனுள்ளரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவுன்னு வரும். பணமே எல்லாவற்றுக்கும் உதவுன்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டாலும் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறுன்னு சொல்லப்படுகிறது. அப்போ எல்லாவற்றுக்கும் உதவுற பணம் எது? இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே உதவுகிற அநேகமான தருணத்தில் உதவுகிற பணம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பல நேரத்தில் தீமைக்கு உண்டான பணமாக மாறுது. ஆனால் ஆவிக்குறி ரீதியாக நம்மளுக்கு எல்லாவற்றுமே உதவுகிற பணம் என்னது? அது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை நான் காசுக்கார வசமாக போடுங்கன்னு சொல்ல வருகிறது நம்ம பார்க்குறோம். இப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு என்னவா மாறுகிறது? இப்போ வார்த்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? புரியுதுங்களா? நான் ஏன் சொல்கிறது புரியுதுங்களா? வார்த்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்? அவர் யார்? அவர் யார்? வார்த்தையானவர் தானே. புரியுதானே? இப்போ 2 எஜமானங்களுக்கு ஊழியம் செய்கிறாதுன்னு வசனம் சொல்கிறதுனா, அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்பொழுது உலக பொருளை நீக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஏன்னா மறைமுகமாக என்ன சொல்கிறது? உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்பொழுது பிதாவாகிய கடவுள் வேதவசனம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது? எஜமானு சொல்லப்படுகிறதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன சொல்லப்படுகிறது? அது யார் சொல்லப்படுது? அவர் என்ன சொல்கிறாரு? அவர் வீட்டு எஜமானு வரும்போது விழித்திருக்கிற மனுஷன் பாக்கியமெல்லாம் நம்மளுக்கு வேதவசனம் சொல்லப்படுகிறதில்ல. புரியுதுங்களா? இது ஏன் சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 உலக காரியங்களை நான் நீக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்? இந்த 2 எஜமானங்களுக்கு நம்ம அடிப்படையில் நம்ம வேலை செய்யணும், அப்படியே வருதுன்னு நம்ம குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை நம்ம படிக்கலாம் ஒரு வசனம். அப்போஸ்தலர் 27:11. அப்போஸ்தலர் 27:11. நூற்றுக்கு அதிபதி பவுல் அதான் மிஸ்டர், அதான் மிஸ்டர். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அப்போஸ்தலர் பவுல் இந்த கப்பல் பிரயாணத்தில் இருக்கும்பொழுது அவங்க என்ன சொன்னார்? அவங்க இந்த கப்பலில் வந்து யாத்திரை போகும்பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டும்பொழுது அங்கே என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் வந்து இந்த கப்பலில் இருக்கிற எல்லா பொருளுமே தூக்கி தண்ணியில் போட்டு உங்களுக்கு எந்த ஜீவனின் சேகரம் ஆகாது, கப்பல் சேதமே அன்று ஜீவன் சேதம் ஆகாதுன்னு சொல்லும்பொழுது அங்கே அப்போஸ்தலனுடைய வார்த்தையை நம்பினாங்களா? அப்போஸ்தலனுடைய வார்த்தை, பவுல் வார்த்தையை நம்பினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் நம்பல. காரணம் ஏன்? இன்னைக்கு நம்மளுக்கு இது அதே தான். இன்னைக்கு நம்மளும் எந்த வார்த்தையை நம்ப மாட்டோம்.
சத்தியத்தின்படி வருகிற அந்த வார்த்தை என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோன்ற ஒரு ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, நம்ப மாட்டோன்றதோட நடக்க மாட்டோன்றது அநேக தூரங்கள் வருதுன்னு பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு கப்பல் சேதமே வரணும்னு தவிர்த்து என்ன வராது. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்பொழுது இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம அதிகமாக சரீர எஜமானங்களுக்கு நம்ம அதிகமாக கீழ்ப்படுகிறோமா, இல்லை ஆவிக்குரிய எஜமானங்களுக்கு நம்ம அதிகமாக கீழ்ப்படுகிறோமா? நம்ம ஒரு கேள்வி வச்சுட்டு என்ன சொல்லலாம்? சரீர எஜமானங்களுக்கு நம்ம அதிகமாக கீழ்ப்படுகிறோமா, இல்லை ஆவிக்குரிய எஜமானங்களை நம்ம கீழ்ப்படுகிறோமா கேட்டால் நம்ம எதை சொல்லலாம்? ஏன்னா கொலோசியர் 3:22 பார்க்கும்பொழுது நீங்கள் சரீர எஜமானங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேணும்னு சொல்கிறாரு. அவர் உங்களுக்கு என்ன கட்டளை இருக்கிறாரோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ஆகணும். ஆனால் அதெல்லாம் எந்த ரீதியாக நீ செய்யணும்? எல்லாத்துக்குமே ஃபைனலாக உங்களுக்கு ஒரு எஜமானக்கிறாரு. யார்? பிதாவாகிய கடவுள் இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை நிமித்தம் நீங்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படினோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, சரீர எஜமானுக்கு முக்கியத்துவமாக கழிச்சு ஆவிக்குரிய எஜமானுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இந்த சரீர எஜமானா நீங்கள் என்ன சொல்லலாம்? யாரை சொல்லலாம்? சரீர எஜமான சொல்கிறோம்ல, சரீர எஜமான யாரை சொல்லலாம்? சரீர எஜமானா சரீரத்தை குறித்து நம்ம என்னென்னு சொல்லலாம்? சரீரத்தில் நம்ம வேலை செய்கிற எஜமான் அப்படின்னு அதை சொல்லலாமா? அது ஒன்று சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? தலையை மட்டும் அப்படி சொல்லலான்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்பொழுது படிக்கலாம். யோவான் 1 யோவான் 3:8. 1 யோவான் 3:8. அடுத்தது யோவான் படிங்க சிஸ்டர். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப பாவம் செய்கிற பிசாசிலனால உண்டாயிருக்கிறான் அப்படின்னா பிசாசு அவனை என்ன பண்ணியிருக்கிறான்? பாவம் செய்வதற்கு பிசாசினால் உண்டாயிருக்கிறான்னா அவன் என்ன பண்றான்? அவன் பிசாசு அவனுக்கு என்னவா இருக்கிறான்? புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டா இருக்கிறானா பிசாசு அவனுக்கு என்னவா இருக்கிறான்? எஜமானா இருக்கிறான். பிசாசினால் உண்டா இருக்கிறானா பிசாசுக்கு என்ன உண்டா இருக்கிறானா என்ன சொல்லலாம்? சரி, அதில் நம்ம ஒன்றும் வேணாம். யோவான் 8:34 படிக்கலாம். கரெக்டு தான். யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப நம்ம பார்க்கிறோம், உலக பொருள் பணம் இதெல்லாம் குறித்து பார்க்கும்பொழுது அதே நம்மளுக்கு எஜமானு சொல்லப்படுகிறது. ஆனால் பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாருன்னா அப்போ அந்த பாவம் அவனுக்கு என்னவா வருது? பாவம் அவனை ஆட்கொள்ளும் பொழுது அந்த பாவம் அவனுக்கு என்னவா மாறுது? புரியுதுங்களா சொல்றது? பாவம் கொடுக்கறது பிசாசானவன் தான். பாவம் செய்யும்பொழுது பாவம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான்னா பாவம் அவனுக்கு என்னமா இருக்குது? பாவமே அவனுக்கு எஜமானா இருக்குது. புரியுதுங்களா? இது ஏன் சொல்லும்பொழுது 2 எஜமான ஊழி செய்யணும். உலக பொருளை மாத்திரம் இல்லாத படிக்க நீங்கள் எந்த இடத்துலலாம் பாவம் செய்யுங்களோ பாவம் என்ன பண்ணுது? உங்களை ஆட்கொள்ளுது. பாவம் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது அது என்னவா உங்களுக்கு மாறுது? அது உங்களுக்கு எஜமானா மாறுது. அப்போ பாவத்துக்கு நம்ம எஜமானா இருக்கிறோமா, இல்லை பரிசுத்தத்துக்கு நம்ம எஜமானா இருக்கிறோமா? புரியுதுங்களா? உலக பொருள்ன்றது ஒரு உலக பொருள் பணன்றது இது செஞ்சாலுமே பாவம் தான். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு உலக பொருள் பணத்தை மட்டுமே நம்ம பாவம்னு சொல்ல முடியுமா? பாவன்றது நம்ம எதை வேணாலும் செய்யலாம். பிறரை அவமாக்கிறது பாவம் செய்யலாம். மற்றவங்க நம்ம சிந்தனை நினைக்கிறது பாவம்னு சொல்லலாம். எதை வேணாலும் பாவம்னு சொல்லலாம். அதெல்லாம் அப்படி நீ பாவமாக நினைக்கும் போது அது உங்களுக்கு என்னவா மாறுது? அது உங்களுக்கு எஜமானா மாறிடுச்சு. அந்த எஜமானுக்கு தலைவர் யாரு? சாத்தான். புரியுதுங்களா? அப்போ இது ஏன் சொல்லும் பொழுது இந்த கிரிகளை நம்ம செய்யாத படிக்கு பலவேறுத்தனத்தில் நம்ம சோம்பேறித்தனமாக மாற்றமில்ல. அந்த கடவுளுடைய செயலை செய்யாத படிக்கு நம்ம சோம்பேறியாக ஆகும் பொழுது பாவம் நம்மளுக்கு வருது. பாவம் நம்மளுக்கு வரும் பொழுது பாவம் நம்மளுக்கு எஜமானமாகி நம்மளை ஆட்கொள்ளுது. நம்ம என்ன மாறுறோம்? நம்ம உண்மையான ஸ்தானாதிபதியாக இல்லாத படிக்கு நம்ம எப்படி மாறுகிறோம்? அந்த ஸ்தானத்தையே இழக்கத்தக்கதான ஒரு பாத்திரமாய் நம்ம மாறுகிறோம் அப்படின்னு வருகிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அது மாத்திரமல்ல, அதை படிக்க யோவான் 14:30 படிக்கலாம். ஒரு 2 வசனம் மட்டும் படித்து முடிக்கலாம். யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஓகே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இந்த உலகத்தின் அதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தான். எத்தனை தாட்டி வந்திருக்கிறான்? இயேசு கிறிஸ்து பிசாசானவன் எத்தனை தாட்டி வந்திருக்கிறான்? ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமே வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? அவர் சோதிச்சுக்கிறாரு. அப்புறம் நிறைய இடத்துலமே என்ன பண்ணிருப்பாரு? பிசாசானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிச்சிட்டாரு. சோதிச்சு அவர் ஃபைனலாக அவர்கிட்ட என்ன சொல்லுகிறாரு? அவர் இந்த பிசாசன் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவங்ககிட்ட என்கிட்ட என்ன இல்லை. இப்போ பிசாசானவர் நம்மள்ட்ட ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்குற கேள்வி, பிசாசான் நம்மள்ட்ட வராரு, பிசாசனுடைய செயல் நம்மள்ட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்?
பிசாசோட நம்மளை கூட சேர்ந்து வண்டியிலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம், நம்ம பார்க்குறோம். இப்போ இதுதான் நம்மளுக்கு கேள்வி. இப்போ நம்ம தைரியமாக சொல்ல முடியும், பிசாசன் என்கிட்ட வரான், பிசாசனுடைய கிரி என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம தைரியமாக சொல்ல முடியுமா? அப்படி சொல்லாமல் இருந்தால் நம்ம அந்த எஜமானை என்ன பண்ணுறோம்? குளிர பண்ணுகிறோம். புரியுதுங்களா? குளிர பண்ணுறது என்ன? அந்த எஜமான் நம்ம சந்தோஷப்படுறோம். உதாரணத்துக்கு நம்ம பரிசுத்தமாக நடக்கிறதுனால அந்த பிதாவுக்கு நம்மளுக்கு எதை கிடைக்க போகுது? நம்ம புரியுதுங்களா? அவர் சந்தோஷத்தை எதுவுமே கிடையாது. நம்ம பரிசுத்தமாக நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளார போகிறப்ப அவருக்கு ஏதாச்சும் ஒரு பலன் இருக்குதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஏதாவது பலன் இருக்குதா? அதனால் அவங்களுக்கு எதாவது நன்மை இருக்குதா? அவர் எதிர்பார்த்து எதாவது பண்ணாரா? அவங்க எதிர்பார்த்து எதுவுமே பண்ணல. அது காரணம் என்ன? அவங்க மனுக்குள்ளான ரட்சிக்கப்பட வேண்டும் மட்டும்தான் அவங்களுடைய முடிவாக இருக்க தவிர்த்து, அதான் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறியவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்காரு. புரியுதுங்களா? அந்த சித்தம் மட்டும்தான் அவருக்கு முக்கியம். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யோசிக்கலாம். இப்போ நம்மளும் பிசாசன் நம்மள்ட்ட வரும்பொழுது பிசாசனுடைய செயல் நம்மள்ட்ட என்ன இருக்குதுன்னு நம்ம பரிசோதிக்கணும். ஒருவேளை இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயமாகவே அந்த கோடை காலத்தில் உள்ள குளிர்ச்சி இருக்கிறதில்ல, அந்த எஜமான குளிர பண்ணுறதில்ல, அந்த குளிர பண்ணுகிற செயல் நம்மள்ட்ட காணப்படும். பிசாசனுடைய கிரியில் சின்ன அளவு நம்மள்ட்ட இருந்தது. ஏன்னா கொஞ்சத்தில் உண்மையில் அநேகத்தில் உண்மையாக இருப்பான். கொஞ்சத்தில் உண்மை இல்லைன்னா நீ எப்படி இருப்ப? இச்சையானது பின்பு கர்ப்பம் சரிச்சு பாவத்தை பிரிக்கும். ஃபஸ்ட்டு சின்னதாக தான் வரும், போக என்ன ஆகும்? அது பெருசாகி அது குழந்தை பற்றி என்ன பண்ணும்? நம்ம கதையை முடிச்சுட்டு இந்த அழைப்பு ஓட்டத்துக்குள்ள நம்ம பேக் அடிச்சுட்டு போயிடுவோம், நம்ம பார்க்குறோம். அப்போ பிசாசனுடைய செயலை என்னைக்கு நம்மளுக்கு இல்லாமல் இருக்குதோ அன்னைக்கு தான் நம்ம எஜமானுடைய ஆத்மாவை என்ன பண்ணுவோம்? குளிர பண்ணுறதுக்கு வாய்ப்பு வருது, நம்ம பார்க்குறோம். உபாகமம் 30:10 படித்து முடிச்சிடலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மட்டும். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். ஓகே, அப்போ உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல நீ எப்படி இருக்கட்டீங்கன்னா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பவும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாகும்படி திரும்பவும் சந்தோஷமாக இருப்பார்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பிதாவாகிய கடவுளுக்கு சந்தோஷம் என்னது? நீ அவரை முழுவதும் உண்மையாய் தேடும்பொழுது முழுமையாய் தேடும்பொழுது அவருக்கு சந்தோஷம். நீ அவருக்கு முழுமையாக தேடும்பொழுது அவருக்கு ஏதாச்சும் மீண்டும் சொல்கிற மாதிரி தான் அவருக்கு ஏதாவது கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. நீ மரணத்துக்கு போகாத படிக்கு, 2ஆம் மரணத்துக்கு போகாத படிக்கு நீ அவரை தேடும்பொழுது தான் என்ன பண்ணுறாரு? அதுதான் எஜமானுடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்துகிறது. புரியுதா? அந்த எஜமானுடைய ஆத்மாவை சந்தோஷப்படுத்துன்னு வருதில்ல நீதிமொழிகளில். அந்த சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய வார்த்தைகளை கற்பனைகளை நீங்கள் முழுவதும் தேடும்பொழுதும், நீங்கள் முழுவதும் அவரை நீங்கள் தேடுன்னு சொன்னீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் வெறுத்தா மட்டும்தான் அவரை முழுமையாக தேட முடியும். போதும் என்ற மனசு நம்மளுக்கு என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு தான் நம்ம முழுமையாக தேட முடியும். போதுன்ற மண் நம்மளுக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? முழுவதும் தேடுறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த எஜமானுடைய சந்தோஷத்தை நம்ம இது பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் முழுவதும் நம்ம தேடுறதுக்கு என்ன பண்ணுறோம்? பாத்திரவனுங்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அவ்விதமான வாழ்க்கையை வாழ பிதாவாகிய கடவுள் நம்மளுக்கு தொடர்ந்து அவர் தன்னுடைய குமாரன் மூலியமாக கிருபை செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.